நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டிருக்கிறேன், அதனால் கஷ்டப்படுகிறேன் என்று பல பேர் சொல்லுகிறார்கள். இது உண்மையா என்று பார்க்கலாம். முதலாவது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் கிறிஸ்தவரோ இல்லையோ, இல்லை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவரோ இல்லையோ, இந்த உலகத்திலே உபத்திரவம் ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. அதை முதலாவது விளங்கி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த உபத்திரவத்துக்கு கிறிஸ்தவர்கள் விதிவிலக்கானவர்கள் அல்ல. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. ரெண்டாவது பகுதி, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு நற்செய்தி என்னென்னா, கிறிஸ்துவை தெரிந்து கொண்டிருந்தால் நாம் உலகத்தை ஜெயிப்போம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் எவ்வளவு தூரம் விசுவாசத்தை தெரிந்து கொண்டு வளர்ந்து வருகிறோமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தை ஜெயித்து ஜெயம் பெற்றவர்களாக மாறுகிறோம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வி ஆர் மோர் தென் கான்கரர் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான். எல்லாம் பழையவைகள் எல்லாம் கழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்துவமை எப்படி வளர்த்து வருகிறான் என்றால், எல்லாரும் ஒரு நியூ பிகினிங், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ அந்த புது பிகினிங்குக்கு நேராக தான் கர்த்தருடைய அந்த வார்த்தைகள் உட்பட ஆவியானவர் உட்பட எல்லோரும் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, எனவே உலகத்தில் நிச்சயமாக உபத்திரவம் உண்டு. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நாம் நிச்சயமாக வெல்லுவோம். ரெண்டாவது, இந்த உபத்திரத்தில் நமக்கு இருக்கிற ஆறுதல் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உபத்திரவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நீண்ட காலம் இருக்குமா என்றால் இல்லை, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சீக்கிரமாக என்ன உபத்திரமாக இருந்தாலும் சீக்கிரமாக ஆண்டவர் அதை உங்களிடமிருந்து நீக்கி விடுவார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் உங்களை வேலைக்கு கூப்பிட்டால் அல்லது நிறுவனத்திலே வேலை செய்வதற்கு அழைத்தால், நாமே போய் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி அங்கே தேர்ச்சி பெற்று உள்ளே வேலைக்கு போனால் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய மேனேஜரே உங்களுடைய உறவினராக இருக்கிறார், அவருடைய கம்பெனியாக இருக்கிறது, அவர் உங்களை வேலைக்கு அழைத்து நீங்கள் வேலை செய் என்றால் அது வித்தியாசமாக இருக்கும். கர்த்தர் அப்படித்தான் உங்களை அழைக்கிறார். God bless you guys.